திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா 3 நாட்கள் கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவிலில் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதில் 2ஆம் நாள் நிகழ்வாக சிவபெருமானுக்கு தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து மனித வாழ்வின் நிலைத்த மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்துபத்துக்களா சொந்த பந்தங்களா என்ற தலைப்பில் இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. முன்னதாக மகா அன்னதானத்திற்கான உணவு தயாரிக்கும் பணிகள் பூஜை செய்து அடுப்பு தீ மூட்டி துவங்கப்பட்டது. கோவை துடியலூர் அருகே உள்ள வடமதுரை விருந்தீஸ்வரர் கோவிலில் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் 52வது ஆண்டு தைப்பூச திருவிழா 3 நாட்கள் வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. இதற்கு குருடம்பாளையம் ஊராட்சியின் முன்னாள் தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரும் திருச்செந்தூர் திருமுருகன் இறை வழிபாடு மன்றத்தின் தலைவரும் அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான PV மணி தலைமை வகித்தார். இதில் 2ஆம் நாள் விழாவில் சிவபெருமானுக்கு தீபாராதனை நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து மனித வாழ்வின் நிலைத்த மகிழ்ச்சிக்கு பெரிதும் தேவை சொத்துபத்துக்களா சொந்த பந்தங்களா என்ற தலைப்பில் இன்னிசை பாட்டு மன்றம் நடைபெற்றது. இதனை அருள்மிகு விருந்தீஸ்வரர் கோயில் அறங்காவலர் குழு தலைவருமான PV மணி, திமுக ஒன்றிய செயலாளர் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். மேலும் பாட்டு மன்றத்தில் பங்கேற்றவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்தனர். இப்பாட்டு மன்றத்தில் தொலைக்காட்சி புகழ் தமிழ்வளர் செம்மல் இயல்வாணர் முனைவர் பெருந்துரை கோபா ரவிக்குமார் நடுவராக இருந்தார். சொந்த பந்தங்களே என்ற அணியின் சார்பாக விஜய் தொலைக்காட்சி புகழ் திரைப்பட உதவி இயக்குனர் சென்னை பிரபு மற்றும் மெகா தொலைக்காட்சி புகழ் புதுக்கோட்டை கவிஞர் ஜெய்சங்கர் ஆகியோரும் சொந்த பந்தங்களே என்ற தலைப்பில் விஜய் தொலைக்காட்சி புகழ் நகைச்சுவை நாயகி பேராவூரணி நீலவேணியும் கலைஞர் தொலைக்காட்சி புகழ் சிந்தனை செல்வி சித்தோடு வளர்மதி ஆகியோரும் நகைச்சுவையோடு பாடல்கள் பாடி பொதுமக்களை கவர்ந்தனர். ஞாயிற்றுக்கிழமை காலை முருகப்பெருமானுக்கு அபிஷேக ஆராதனையும் அலங்காரம் மற்றும் தீபாராதனையும் நடைபெறுகிறது. தொடர்ந்து ஆயிரக்கணக்கானோருக்கு மகா அன்னதானம் நடைபெறுகிறது. முன்னதாக மகா அன்னதானத்திற்கான உணவு தயாரிக்கும் பணிகள் பூஜை செய்து அடுப்பு தீ மூட்டி துவங்கப்பட்டது. இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் சுவாமிநாதன், அம்சவேணி பழனிசாமி, VP சண்முகம், சூர்யா வெள்ளியங்கிரி, LMW அசோகன், தம்பி பார்த்திபன், அன்னதான கமிட்டியினர் அன்புகுமார் மற்றும் சண்முக சுந்தரம், PV செல்வராஜ், வேல்முருகன், கதிர்வேல், வேலுச்சாமி, தனசேகர், சுந்தரம், பழனிசாமி, ராமச்சந்திரன், AVM வேல்முருகன், மெய்யழகன், டெக்சன் ராஜன், சவுந்தரராஜன், பூபதி, வெள்ளக்கிணர் செல்வகுமார், ஜோதிமணி, விவீன், மோகனசுந்தரம், தணிக்கை செல்வன், ரவிச்சந்திரன், சுரேஷ், பாபு, காளிதாஸ், பரமசிவம், PT மோகன்ராஜ், LMW சிவகுமார், மணிகண்டன், சரவணகுமார் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர்.